Hey guys, welcome back to our channel. Cami and Sana. So இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா day 2 of Immense Dad. நம்ம வந்து லேக்குக்கு வந்திருக்கோம். நேத்து இன்னைக்கு ரெண்டு நாளுமே வந்து மழை தான் போட்டுருந்தாங்க. ஆமா, ஆனா வந்து நேத்து கம்பேரிட்டிவ்லி மழை கொஞ்சம் கம்மியா இருந்தது. நம்ம வந்து அந்த அட்வென்ச்சர் இது அங்க இதெல்லாம் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் சும்மா வந்து இங்க பார்த்துட்டு போயிட்டோம். இன்னைக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுனால பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நல்லா மழை தூறிக்கிட்டே இருக்கு. காலையில இருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பட் ரொம்ப பெய்யல, ஆனா தூறிட்டே நச நசன்னு இருக்கான். சோ மழை வந்து பெஞ்சிட்டே இருக்கு கண்டினியூஸா. நாங்க வந்து சரி அங்க போய் எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கலாம்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுன்னா நாங்க அதை பண்றோம். அப்படி இல்லை அப்படின்னா என்னென்ன இருக்குன்றத நாங்க உங்களுக்கு காமிக்கிறோம். எங்களோட ஹோட்டல்ல இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஏன்னா எங்களோட அபார்ட்மெண்ட் சாரி ஹோட்டலோட ரூமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேக் வியூவோட தான் இருந்தது. அதோட வீடியோ நாங்க தனியா வந்து எடுத்திருக்கோம். அதையும் வந்து அப்லோட் பண்ணிருப்பேன் ஆர் பண்ணுவேன், கண்டிப்பா பாருங்க. சோ வந்து இப்ப அப்படியே வந்து வாக்ல அங்க வந்து நம்ம நல்லா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. நடந்து போற இது அந்த ட்ரெயிலே சூப்பரா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. சோ நாங்களும் அப்படியே நாங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே பிரெப்டா தான் வந்திருக்கோன்றனால மழை தூர்னாலும் இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. நம்ம அப்படியே நடந்து போயிட்டு எங்களோட அப்படியே சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணி வாங்க. அப்படியே வந்து அங்க போய் சந்திக்கலாம். இங்க பாருங்களேன், அப்படியே அந்த வானம் எல்லாம் அந்த மவுண்டன்ல சூப்பரா அழகா போயிட்டு இருக்கு. பாக்குறக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ சாரி, ஆமா மேகம் வந்து அந்த மவுண்டன்ஸ்ல போயிட்டு இருக்கு கைஸ், நாட் வானம். ஓகே, சோ தேங்க்ஸ் ஃபார் த கிளாரிஃபிகேஷன். ஓகே காய்ஸ், அப்படியே நடந்து போகலாம். இப்போ இந்த ரூட்டாக தான் நடந்து போகிறோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்மளோட ஹோட்டல் இருக்கு. இது பாரு, வித்தியாசமா இருக்கு ஃப்ளவரு. ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து லேக்கோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் லேக்கோட என்ட்ரன்ஸு. லேக்கை பற்றி டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஆளுங்க நின்று படிச்சுட்ருக்காங்க. ஸோ நம்ம ரிட்டர்ன் வரும்போது அதை நான் காமிக்கிறேன். என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்குல்ல பார்க்க. உங்கள் தாட் என்ன? நல்லா இருக்கு. நல்ல வெதரில் வந்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் ஸ்டில் நம்மளுக்கு அதெல்லாம் ப்ராப்பரான திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தா பெருசா டிஃபிகல்டிஸ் தெரியல. ஆமா, இந்த மலையிலயும் கொடை பிடிச்சிட்டு லேக்க ரசிக்கிறாங்க பாரு. ஏய், இது ஒரு ஹோட்டல் போலப்பா. ஸோ இது வந்து டைரக்ட் லேக் வியூ. என்ன நல்லா இருக்கு இந்த இடம். ஸோ இதுதான் கைஸ், இங்கே பாருங்க. இப்போ அங்கே வந்து இந்த போட் ரைட்ஸ் மாதிரி இந்த குட்டி கார்ஸ் மாதிரி இது வச்செல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம மேபி நேற்று இருந்திருக்கலாம். எங்கப்பா? அந்த பக்கம் அங்கே டிக்கெட் எடுக்கிறதெல்லாம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பக்கத்துக்கு போகிறதுக்கு இன்னொரு வே இருக்குது. எவ்வளோ பெரிய லேக்! என்ன பெடலிங் போட்டு ரோ பண்ற போட்டும் இருக்கு. இந்த ரோ பண்ற போட்டு, பெடல் பண்றது, அப்புறம் கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அங்கே குட்டி குட்டி
கார் டைப்ஸ் போட்டு எல்லாமே இருக்கு. அங்கே அப்படியே அழகாக உட்காந்து ரசிச்சுக்கலாம் அந்த வெதர் இதாக இருந்தா. ஆப்போசிட்டில் ஓ சண்டேஸ் ஆக்டிவிட்டி க்ளோஸ்டா? இல்லை இப்போ யாரும் பண்ணல இல்லை, ஸோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த லேக்கில் வந்து நீந்த முடியாது. நம்ம ஐப்சைல நீந்தலாம்ல. இங்கே அழகாக உட்காந்துட்டு அப்படியே இந்த மலையோட அழகையும் ரசிச்சுட்டு செம்மையாக இருக்குது. நேற்று வந்திருந்தா அது என்னப்பா கிளவுடு வந்து மேலே இருந்திருக்கும் ப்ளூ கலராக. இப்போ வந்து இந்த ஒயிட் கலரோட இங்கே அப்படியே போயிட்டு இருக்கு. கைஸ் இந்த மரம் வந்து செமையாக இருக்கும். இந்த ஊரில் நிறைய அந்த மரம் வச்சுருப்பாங்க. லைக் ஜெர்மனி ஃபுல்லாக தான் இது வந்து இந்த பூ விடுறது ரொம்ப அழகாக இருக்கும். இது நிறைய வச்சுருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ரோட்டில் எல்லா இடத்துலையும் சைடில் வச்சுருப்பாங்கப்பா. இது ஏதோ சாப்பிட்ற இடம்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ப்ரிஃபர்டு வந்து நம்ம ப்ராப்பராக வந்து சாட்டர்டே வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். போயாத மலையிலையும் அலையாத அவங்க வந்து அது பேர் என்ன சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு வியூ பாயிண்ட்டு என்னம்மா. ஸோ இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்ஸ். நம்ம அங்கே போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். ரொம்ப பெரிய லேக் என்ன இது. ஃபுல்லா லேக்கோட அந்த இதுதான். அப்படியே உட்காந்து நம்ம ரசிச்சுக்கலாம். அங்க வேற டைப் போட்ஸ் இருக்கு பாரு. அந்த நேத்து பார்த்தோம்ல அந்த ராஃப்ட் இது பண்ற மாதிரி. அது என்னது அந்த இது அங்க வந்து தண்ணியில அந்த மிதக்கிறது, அது என்ன அது என்னப்பா அது? இல்லடி தங்கம், அங்க பாரு அந்த ரெட் கலர் அண்ட் அந்த ஒயிட்ஸ், அது என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்கல்ல தண்ணியில. இப்ஸே இன்னும் கலர் நல்லா இருக்கும் என்னப்பா. அதுவும் நேச்சுரல் லேக் தானே. நம்ம நார்மலா வர்றோம்னா வெயில்ல வர்றோம்னா இங்கெல்லாம் உட்காந்து அப்படியே ரசிக்கலாம், நல்லா இருக்கும். ஓ இங்க வந்து நீச்சல் அடிக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஏய் எப்படி அடிப்பாங்க? மேபி இங்க இந்த ராஃப்டிங் அது இதெல்லாம் பண்றதுனால பண்ண விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா அங்கங்க ஏதோ மிதக்குது. ஏ வாத்து, நான் ஏதோ பால்ஸ் மாதிரி அந்த போட்டிருப்பாங்கல்ல, இவனும் வாத்தாடா? இல்ல அவன் வேற ஏதோ அங்க ஏதோ மிதந்துட்டு இருக்குது, அது வேற ஏதோ. Oh my god, செம்மையா இருக்குல்ல. இது வாத்து மாதிரி கூட இல்லடா, வேற ஏதோ பேர்டுடா. பட்டுமா, இட்ஸ் நாட் வாத்து. அது பாரு, அதுவே போவேணாம், அந்த தண்ணியோட ஷேக்குக்கு அதுவா போய்க்குது. அது வாத்து இல்லடா. வாத்தா? That doesn't look like vaathamu. எடுக்கலாம்டா, நம்மளுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க நின்று எடுக்கலாம்.
ஸோ ஜெர்மனியில் இந்த மாதிரி வந்து புக் வைக்கிற சில இடங்கள் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேணுங்கிறப்ப இந்த புக் எடுத்துட்டு படிச்சுட்டு திருப்பி இங்கே கொண்டு வந்து வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு சில புக்ஸ் வந்து இங்கே வைக்கணும், அதாவது லைக் நம்ம வந்து ஓகே நம்ம கிட்ட இருக்க புக் நம்ம படிச்சிட்டோம், இதுக்கப்புறம் அந்த புக் வேணாம், நம்ம மற்றவங்களுக்காக அதை கொடுக்கலாம் அப்படின்னாலும் இங்கே வந்து நம்ம அந்த புக்கை வந்து கொடுத்துட்டு we can go. ஸோ வந்து இங்கே வச்சிட்டோன்னா மற்றவங்க வேணுங்கிறவங்க எடுத்து படிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் ஜெர்மனி எல்லா ஊர்லேயுமே வந்து இது கண்டிப்பாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிற இந்த ஸ்டாப் இருக்குல்ல, நம்ம அதாவது லேக்கோட ஸ்டாப்புக்கு ஆக்சுவலி அடுத்த ஸ்டாப்போ என்னமோ தான் வந்து இது போகிற வழியிலே தான் இருக்குது. நம்ம நேற்று வந்து அந்த அட்வென்ச்சர் இது போனோம்ல, அதோட வழியிலே தான் இந்த லேக் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பஸ் எடுத்தாவே போயிட்டு அதை முடிச்சுட்டு நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது கூட இங்கே லேக்குக்கு வந்து நீங்கள் வந்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே பஸ்ஸு தான், ஒரே வழியில தான் இருக்குது. ஸோ கைட் சர்ஃபிங் தான் நம்ம நேற்று பார்த்தது. கேட்டமரன், மோட்டார் போட்டு, இது வந்து ரூடர், இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் போட். அப்புறம் கஜாக்கும் ஹை, அதுதான் இது பேடல் பண்ணி இது பண்றது கயாக்கிங், கரெக்ட்டா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து sailing.de-ல நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளோ ரேட் இருக்கு என்னன்றதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு நீங்க எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நேச்சர் பார்க் சென்டரு. ஸோ இங்கே வந்து டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷனு, கெஃபே, அதுக்கப்புறம் வந்து இந்த ஊருக்கான ஐட்டம் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா அதை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த லேக் பக்கத்தில் இது ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது, கெஃபேவும் இருக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் என்னென்னு. ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம போகிறதோட பஸ் ஸ்டாப்பு. ஹெச்னு போட்டிருக்கோம். ஸோ அதுதான் பஸ் ஸ்டாப்ஸ் இதோடது. சிலது அந்த மாதிரி உங்களுக்கு உட்கார்றதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல இல்லாத இடத்துல வந்து ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஓப்பனில் தான் இருக்கும். முக்கால்வாசி ஊரில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து குட்டி ஏரியா தானே, ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. 47க்கு இங்கே வருது, இங்கேருந்து 8 minutesல போயிடும். எவ்ரி 47னா லைக் 9:47 10:47 அந்த மாதிரி. இங்கேருந்து 8 minutesல வந்து ரிமன்ஸ்டாட் ஹாப் ஆன் ஆஃப் போயிடலாம். ஸோ ஆனால் முக்கால்வாசி 5 minutesலேயே போயிடுவான். ஏன்னா நடுவில் எந்த ஸ்டாப்லேயும் ஆள் ஏறலைன்னா சீக்கிரம் போயிடுவான். ஸோ அங்கே ஹாப் ஆன் ஆஃப் போய் இறங்கினோடனே அது நிற்கிற இடமே வந்து பிளாட்ஃபார்ம் பக்கத்துலேயே தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. எப்படி ட்ரையல் நாங்கள் நடந்து வந்தது எப்படி இருந்தது, அந்த ஏரியாலாம் எவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு இன்னைக்கு நாங்கள் சண்டே வந்தனால நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இல்லை. நிறைய இல்ல ஆக்சுவலி ஆக்டிவிட்டீஸே இல்ல. மழைனால இல்லையா இல்ல இன்னைக்கு சண்டேங்கறனால இல்லையாங்கிறது தெரியல. நாங்க டிஃபரண்ட் வாட்டர்ஸ் இதெல்லாமே காமிச்சிருப்போம். ரைட்ஸ் மாதிரி குட்டி குட்டியா வச்சிருக்கிறதெல்லாம் காமிச்சிருப்போம். அதை தவிர்த்து என்னெல்லாம் இருந்தது, ஃபிஷிங் இருந்தது. நேத்துலாம் வந்து ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய அந்த டிஃபரண்ட் டைப் ஆஃப் போட்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது அப்புறம் ஆனால் அடல்ட்ஸ்க்கு கிட்ஸ்க்கு நிறைய போட் வச்சிருக்காங்க, நீங்க பண்ணிக்கிறலாம். அண்ட் இல்லைனாலுமே நீங்கள் இந்த லேக் பக்கத்தில் நிறைய பெஞ்ச் போட்டிருக்காங்க. இங்கே வந்து நிறைய பேர் டைமும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் உட்காந்து, ஏன்னா இந்த மவுண்டைன் வியூவோட லேக் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்று மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் அஹெட். இப்போ உங்களுக்கு மழை இருக்குனாலுமே இட்ஸ் டிஃபிகல்ட். உங்களுக்கு அந்த மார்னிங் டைம்ல ஏதோ ஒரு நாளாவது மழை இல்லாத டைம் நீங்க பாத்துக்கோங்க. மழை இல்லாத டைம் ஒரு நாள் நீங்க சுத்தி ஏன்னா இங்க ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் எப்ப வந்தாலுமே மழை எவ்ரி டைம் இருந்துட்டே தான் இருக்கும். அது எந்த சீசனா இருந்தாலுமே சரி. ஸோ நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கோங்க. முக்கால்வாசி வெயில் டைமில் இங்கே வந்து இருந்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வெயில் இல்லைனாலுமே மழை இல்லாத டைம் வந்தீங்கன்னா யூ கேன் இன்வெஸ்ட் இன் சம் ஆக்டிவிட்டீஸ், நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக வந்து இருக்கும். அண்ட் இன்னொன்றுமே வந்து மெயினாக நாங்கள் சொல்லணும்னு நினச்சது, எங்களோட ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்கனால பக்கத்தில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து கிடையாது. பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கு. பஸ் ஸ்டாப் வித்தின் 2 minutes வாக்லயே உங்களுக்கு இருக்கு. பட் பஸ் எவ்ரி 1 hour இருக்கு. ஸோ இன்னொரு ப்ராப்ளம் வந்து சாட்டர்டேஸ் ஆனால் வந்துட்டு பஸ்ஸோட எங்கள் ஏரியாவிலிருந்து
அதாவது ஊர்ல இருந்து இங்க ஹோட்டல் ஏரியாக்கோ இந்த லேக் ஏரியாக்கோ நீங்க வரணும் அப்படின்னா அது வந்து கடைசி பஸ் வந்து 6:05 கிளம்பிரும். அதுக்கப்புறம் பஸ் கிடையாது. ஆனா நீங்க எப்பவுமே ஒரு 5-10 மினிட்ஸ் பிஃபோராவே அந்த ஸ்டேஷன்ல போய் இருந்துருங்க. ஏன்னா சில நாள் கொஞ்சம் ஏர்லியராவே பஸ் வருது. சோ 6:05க்கு தான் அந்த 5:50 தான் லாஸ்ட் பஸ் நீங்க வெச்சுக்கோங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க டின்னர்லாம் கொஞ்சம் ஏர்லியாவே நீங்க சாப்பிடணும். அப்படி இல்லாட்டி வாங்கிட்டு வந்துக்கணும். ஏன்னா பக்கத்துல வேற எந்த ரெஸ்டாரண்ட்ஸ் இல்ல, பக்கத்துல இருக்கு பட் ஜெர்மன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்கு. இட்டாலியன் ஒரு அதர் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து கிடையாது. சண்டேஸ் வந்து எந்த ஆக்டிவிட்டீஸ்மே இங்க இல்ல, எதுவுமே இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கு. நீங்க கார்ல வரீங்க அப்படின்னா இத பத்தி எல்லாம் நம்ம யோசிக்க வேணாம். இஃப் யூ யூசிங் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா இது மட்டும் கொஞ்சம் வந்து யோசிச்சு நம்ம பண்ணணும். மத்தபடி அவ்வளவுதான். ஐ டெஃபினெட்லி வில் ரெக்கமெண்ட் திஸ் பிளேஸ். நீ என்ன சொல்ற? கண்டிப்பா. ஏன்னா மழை பெஞ்சாலுமே இங்க வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா இது ஃபுல்லாவே கிரீனரியா இருக்கு. டிஃபரெண்ட் கிரீன் கலர்ல அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்கிறது வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலா. இது இல்லாம வாட்டர் ஃபால்ஸ்லாம் இங்க இருக்கு. where you have to hike and go to the waterfall. அது நெக்ஸ்ட் டைம் நாங்க வரும்போது வந்து கண்டிப்பா பிளான் பண்ணுவோம். சோ இப்போதைக்கு அவ்வளவுதான் கைஸ். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை அமுத்திடுங்க. அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை பாக்குறேன். பாய்.